சார், சமீபத்தில் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த போர்டுகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார். இதோட பயன்கள், இது என்ன, மற்ற போர்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். நிச்சயமாக சார், ஒரு நல்ல கேள்வி. இது பார்த்திங்கன்னா இது வந்து வெஜிடபிள் கட்டிங் போர்டு. இது வேப்ப மரத்தினால செஞ்சது. இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க மார்க்கெட்டில் நிறைய பொருள் இருக்குது, என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 உடன் கட்டிங் போர்டில் பண்ணுறதுக்கு மெயின் அட்வான்டேஜ் ஏன்னா பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அன்றாடம் நீங்கள் கட் பண்ணுறப்போ ஒரு சிறிய அளவில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸு தெரியாமல் நம்மளோட உணவுக்குள்ளே போயிடும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, அதில் ஏதாவது பாக்டீரியா இந்த மாதிரி இருந்தாலும் அதை ப்ரிவெண்ட் பண்ணாது. பட் நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நீம் கட்டிங் போர்டு, வேப்ப மர கட்டையிலேருந்து எடுத்து செய்கிறது. அதனால் வேப்ப மரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது இயற்கையாகவே ஆன்டி பாக்டீரியல் ஃபங்க்ஷன் கொண்டது. ரெண்டாவது, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட பயமும் கிடையாது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பயன்படுத்துகிறப்போ அந்த பிளாஸ்டிக் இருந்ததுன்னா அந்த வாசம் அதிலே ஒட்டிகிட்டு இருக்கும். இதில் அது வராது. வேப்ப மரத்தில் செஞ்சதுனால ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதனோட லைஃப்பும் ஜாஸ்தி, மெயின்டைன் பண்ணுற சிம்பிள். முடிஞ்ச உடனே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிட்டோம்னா பல வருஷத்துக்கு நல்லா டியூரபிலிட்டி இருக்கக்கூடிய பழங்க சார். இது மக்களுக்கு போய் சேரணுன்றதுனால நல்ல விஷயத்துக்காக இதை ப்ரமோட் பண்ணுறோம். தேங்க்யூ. நன்றி சார்.